பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 16. நான் உன்னோட கூட இருப்பேன். I will be with you. சில இடங்களுக்கு நீங்க போகின்ற பொழுது ஐயோ அந்த இடத்துக்கு போக எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்வீங்க, அப்படிதானே? அந்த பகுதிக்கு நீங்க போன உடனே உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ நமக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ அப்படின்னு, நம்மள ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். சில சமயங்கள்ல நம்மளை விட பெரியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க, அவங்க நம்மளுக்கு விரோதமா ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்கன்னு சொல்லி கூட பயம் இருக்கும், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ தைரியமாக போ, எதை குறிச்சும் பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த இடங்களுக்கு நீங்க சென்றாலும் ஏசப்பா கிட்ட கேட்டு செல்லுங்க. ஏசப்பா இந்த காரியங்கள் நான் செய்ய போகிறேன், நான் போலாமான்னு நீங்க கேட்டு நீங்க பண்ணுகின்ற பொழுது இயேசு நிச்சயம் உங்களோட கூட வருவார், உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். யாரும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாதபடி ஏசப்பா உங்களை விலக்கி வைப்பார், உங்களை பாதுகாத்து கொள்வார். உங்களை எந்த மனுஷனாலும் உங்களை அழிக்கவே முடியாது. காரணம், உங்களோட கூட இருக்கிறவர் பெரியவர். அதனால எதை குறிச்சும் யோசிச்சு பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்க, பிள்ளைங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆண்டவர் ஏசப்பா எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க. ஆண்டவர் ஏசப்பா மனுஷங்க விரோதமாக எழும்புறாங்க, நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரை தடுத்து போடுங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை நேர்த்தியான பாதையில பிள்ளைங்களை வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எப்பொழுதும் ஏசப்பா உங்களோட தான் கூட இருக்கிறார். தைரியமாக போங்க, விசுவாசத்தோட இருங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.